வணக்கம் நண்பர்களே, காலை வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசிலேருந்து திண்டிவனம் போகிற ரூட்டில் இருக்கோம். அந்த ரூட்டில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது இடமே. அதில் வந்து நம்ம கோவிந்தம்மாள் அம்மா அவங்க வந்து கம்பங்கூழ் கடை வச்சுருக்காங்க. அதை வாங்கி சாப்பிட்டேன். ஒரு செம்பு 20 ரூபா தான். சூப்பராக இருந்துச்சு. சைடிஷ் அவங்க கொடுக்குற சைடிஷ்லாம் செம்மையாக இருக்குது. அதை நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். யாராவது திண்டிவனத்துலேருந்து வந்தவாசி போனாலும் சரி, வந்தவாசிலேருந்து திண்டிவனம் போனாலும் சரி, இந்த இடத்துல இருந்து கோவிந்தம்மாள் கையால் கூழ் சாப்பிட்டுட்டு எல்லோரும் போங்க. சூப்பராக இருக்குது. அது அந்த துவையெல்லாம் பிரண்ட துவையல் அதெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக தானே சாப்பிடுவாங்க. எல்லோரும் கிராமத்தில் தான் செஞ்சு சாப்பிட்றாங்க. நீங்களும் இதை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. மூடிட்டீங்களா? சரி, இந்தாங்க. எடுக்கணுமா? இல்லை ஒன்றும் இல்லை. 50 ரூபா எடுத்துங்க. பரவாயில்ல, நீங்கள் 50 ரூபா எடுத்துங்க. நான் அந்த இந்த என்ன துவையல் அதுக்காக தான் ஸ்பெஷலாக கொடுக்குறேன். என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோங்க. நீங்களும் எங்கேயோ போய் வாழ்த்துட்டு வரீங்க. பரவாயில்ல. நீங்களும் தான் வெயிலெல்லாம் நிற்கிறீங்க ரோட்டில். ரொம்ப நன்றி. வாங்க. இது வந்து நம்ம கம்பங்கூழ் தானம்மா, கேழ்வரகு கம்பு 2 சேர்ந்து கலந்து கூழ் வச்சுருக்காங்க இந்த அம்மா. இப்போ வந்து என்னென்னு சொல்லுவாங்க. நான் சொல்லவா? இல்லை, இது என்னன்னு சொல்லுங்கள். வேர்க்கடலை சட்னியா? ஆமாம். இது மாங்காய் ஊறுகாய், வத்தல் ஊறுகாய். இதை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், என்னென்ன போட்டிங்கன்னு நண்பர்கள். மிளகா, வேப்பம்பூ, வேப்பம்பூ, உப்பு, இது இஞ்சி கொஞ்சம் வைப்போம். புளி வச்சிங்களா? புளி அவ்வளோதான். வச்சு வறுத்து அரைக்கணுமா? முதல்ல பூவை வறுத்துங்க. வேப்பம்பூ வறுத்து, மிளகா, புளி, பூண்டு உப்பு எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சிருக்காங்க. இது சுகர் உள்ளவங்க சாப்பிட்டா சுகர்லாம் போயிடும். இந்த கேழ்வரகு கூழுக்கு இது செம்மையாக இருக்குது. நான் சாப்பிட்டேன் இப்போ தான். சரி, நல்லா இருந்ததுனால சரி உங்களுக்கு சொல்லிவிடுவோமேனு. இது மோர் மிளகாவா? ஆமாம், மிளகா வத்தல். இது அது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய். கடலங்காய் நார்த்தங்காவா? நார்த்தங்காய் ஊறுகாய். நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சுருக்காங்க. இது எலுமிச்சங்காய் ஊறுகாய். எத்தனை ஐட்டம். இது என்னது? கோவக்காய் பொரியல், வத்தல். இது என்னென்ன போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பிரண்டையா? இது எனக்கு கொடுக்கவே இல்லை. வச்சுங்களா? சரி, இது பாருங்க, பிரண்டை துவையல் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லதாக அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே இவ்வளோ செய்ய மாட்டாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன் எல்லா இடத்துலையும். பச்சை மிளகா எண்ணெயில் வத்தல் பண்ணுது. புளிலாம் ஊற்றி? புளி கிடையாது, எண்ணெயில் வறுக்கிறது. உப்பு சேர்த்து. சரி, ஓகே. இந்த அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். கோவிந்தம்மா. எங்கள் அம்மாச்சி பேர் கூட கோவிந்தம்மா தான். பாருங்க, கோவிந்தம்மாள் அம்மா வந்து இங்கே வந்து ஒரு கம்பங்கூழ் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்க இத்தனை ஐட்டங்கள் சைடிஷ் வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். 20 ரூபா தானம்மா? ஆமாம். ஒரு செம்பு, இந்த செம்பு நிறையா 20 ரூபா கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இது வந்து வந்தவாசிலேருந்து திண்டிவனம் போகிற வழி பாருங்கள் நண்பர்களே. இந்த பக்கம் திண்டிவனம் போகணும், இந்த பக்கம் போனால் வந்தவாசி. இந்த ஊர் பேர் என்னம்மா? கொடியாளம்மா இந்த ஊர் பேர். அந்த இடத்துல இருக்காங்க இந்த அம்மா. யாராவது நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்கணும் நண்பர்கள் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிடுங்க. மெயினாக வந்து அந்த வேப்பம்பூ துவையல் இங்கே வந்து ஃபேவரட்டாக இருக்குது. அது சுகருக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாதாரண நண்பர்களுக்கும் சாப்பிட்லாம். வயிற்றில் உள்ள பூச்சிலாம் வராது. எல்லோரும் வந்து சாப்பிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா. ஹாய் சொல்லுங்கள். ஓகே. வாங்க உறவுகளே, எல்லோரும் இட்லி, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் சாப்பிடுங்க. வாங்க. அப்படியே சாஃப்டான இட்லி அதை எடுத்து அப்படியே மீன் குழம்பு நினச்சி பார்க்கும்போதே எச்சு வருது. அப்படியே வாயில் வச்சு சின்ன பாருங்கள். என்ன ஒரு டேஸ்ட். சரி, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.
ம்